இன்றைய காலகட்டத்தில் மருத்துவத்துறையின் வளர்ச்சி நாம் கற்பனை செய்து பார்க்க இயலாத வண்ணம் எங்கேயோ சென்றுவிட்டது. மருத்துவத்துறையில் பல பிரிவுகள் உருவாகியுள்ளன. இந்த சூழலில் பழங்கால மருத்துவ முறைகள் பலவற்றை தவறானவைகள் என்றும் அவைகள் உயிருக்கு ஆபத்தை விளைவிப்பவை என்றும் இந்த தற்கால மருத்துவ முறைகள் கூறுகின்றது. நமது பரிசுத்த வேதாகமத்திலும் கூட பல மருத்துவ முறைகள் குறிப்பிடப்பட்டுள்ளன. ஆனால் இந்த வேதாகம மருத்துவ முறைகள் தற்கால மருத்துவ முறைகளோடு ஒத்து இருப்பதை நாம் காண முடியும். பல நோய் தடுப்பு முறைகள் மற்றும் சுகாதார முறைகள் அனைத்தும் தற்காலத்தில் கண்டுபிடிப்பதற்கு முன்பாகவே நமது பைபிளில் பரிசுத்த வேதாகமத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது என்பது இந்த பதிவை பார்க்கும்போது நமக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்தும். தம்முடைய ஜனங்களின் உடல் ஆரோக்கியத்தை விரும்பிய தேவன் மோசேயின் மூலமாக எழுதப்பட்ட வேதாகமத்தின் முதல் 5 ஆகமங்களில் பல மருத்துவ முறைகளை கட்டளையாக கொடுத்திருக்கிறார். இந்த 5 ஆகமங்களில் இருக்கும் 613 கட்டளைகளில் 213 கட்டளைகள் மருத்துவ முறைகளை குறித்த கட்டளைகள் என்பது உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும்? இப்படியாக தேவனால் அருளப்பட்ட மருத்துவ முறைகள் பற்றி ஒவ்வொன்றாக பார்ப்போம். மோசே எகிப்து மற்றும் பாபிலோனிய மருத்துவ முறைகளை பின்பற்றி 5 ஆகமங்களில் மருத்துவ முறைமைகளை எழுதியிருக்கலாம் என்று பலர் நினைக்கின்றனர். ஏனென்றால் மோசே வளர்ந்தது பார்வோனின் அரண்மனையில். அவர் அங்கு எகிப்தின் ஞானங்களை கற்றுத்தெரிந்தார் என்று அப்போஸ்தலர் 7:22 பார்க்க முடியும். அதுபோக அக்காலத்தில் எகிப்தியர்கள் வானியல், கட்டடக்கலை என்று பல துறைகளில் தலைசிறந்து விளங்கியிருக்கின்றனர். இஸ்ரவேல் ஜனங்களும் எகிப்தில் அடிமைகளாக இருந்திருக்கின்றனர். எனவே மோசே எழுதிய ஆகமங்களில் எகிப்து மருத்துவ முறைகள் இடம்பெற்றிருக்க வாய்ப்பு உண்டு என்று பலர் கூறுகின்றனர். ஆனால் உண்மை என்னவென்றால் எகிப்திய மருத்துவ முறைகளுக்கும் நமது பைபிள் கூறும் மருத்துவ முறைகளுக்கும் இடையே அநேக வேறுபாடுகள் இருக்கிறது. பழங்கால பைப்பரஸ் எபர்ஸ் எனப்படும் பைப்பரஸ் சுருள் அந்த காலத்தில் எகிப்திய மருத்துவ முறைகள் பற்றி குறிப்பிடுகிறது. இதை ஆய்வு செய்ததன் மூலம் எகிப்திய மருத்துவ முறைகளுக்கும் நமது பரிசுத்த வேதாகமம் கூறும் மருத்துவ முறைகளுக்கும் எவ்வித சம்பந்தமும் இல்லை என்று ஆராய்ச்சியாளர்கள் கூறுகின்றனர். எடுத்துக்காட்டாக எகிப்திய மருத்துவ முறைகளில் பல்லியின் இரத்தம், பன்றியின் பற்கள், விலங்குகளின் கொழுப்புகள், பன்றியின் காதிலிருந்து வரும் திரவம், வாத்து எச்சம், கழுதை, பூனை, நீர் யானை போன்றவற்றின் கழிவுகள் மருந்தாக பயன்படுத்தப்பட்டது. ஆனால் பரிசுத்த வேதாகமம் கூறுகின்ற மருத்துவ முறைகளில் இவை ஒன்றுமே இடம்பெறவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. அதுபோக இந்த எகிப்திய மருத்துவ முறைகளில் பல முறைகள் தற்கால மருத்துவ முறைமைகளின்படி தொற்று நோயை உருவாக்கக்கூடியதாகவும் உயிருக்கே ஆபத்தானவைகளாக இருக்கிறது. சிலர் நினைப்பார்கள் இந்த மோசே ஒருவேளை பாபிலோனிய மருத்துவ முறைகளை தழுவி எழுதியிருப்பாரோ என்று. ஆனால் அதுவும் இல்லை. ஏனென்றால் பாபிலோனிய மருத்துவ முறைகளை குறிப்பிடும் ஹம்முராபியில் எந்தவிதமான நோய் தடுப்பு முறைகளும் இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது. ஆனால் பரிசுத்த வேதாகமத்தில் பல நோய் தடுப்பு முறைகள் இடம்பெற்றிருக்கிறது. இவை அனைத்தும் பரிசுத்த வேதாகமம் தனித்துவமானது என்பதை நமக்கு சுட்டிக்காட்டுகிறது. நமது வேதாகம மருத்துவ முறைகள் தனித்துவமாக காணப்படுவதற்கான முக்கிய காரணம் இவை யாவுமே தேவனுடைய ஏவுதலினால் மோசே எழுதியதால்தான். பரிசுத்த வேதாகமம் நோய் தடுப்பு முறைகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறது. அவைகளில் சிலவற்றை பற்றி பார்ப்போம். முதலாவதாக விரிசலான மண்பாட்டம். 1990 லேவியராகமம் 6:28 அது சமைக்கப்பட்ட மண்பாண்டம் உடைக்கப்பட வேண்டும். செப்பு பானையில் சமைக்கப்பட்டதனால் அது விலக்கப்பட்டு தண்ணீரில் கழுவப்பட வேண்டும் என்று வருகிறது. அதாவது பலியானது சமைக்கப்பட்ட பின்பு அது மண்பாட்டமாக இருந்தால் அது உடைக்கப்பட வேண்டும் என்று தேவன் கட்டளையிட்டிருந்தார். அதற்கு காரணம் என்னவென்றால் சமையலில் மண்பாட்டங்களை கையாளும் போது சிறு விரிசல்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. அந்த விரிசல்களில் கண்ணுக்கு தெரியாத கிருமிகள் அடைக்கலமாகி பெருகி நோய்களை ஏற்படுத்தும். அந்த மண்பாண்டங்களை கழுவினாலும் கூட கிருமிகள் விரிசலில் தங்கிவிடும். எனவேதான் தேவன் அதை உடைத்து போட கட்டளையிட்டார். அதே வேளையில் செப்பு பானையில் எளிதில் விரிசல் ஏற்படாது. அதை கழுவும் போது நோய் கிருமிகள் அழிந்துவிடும். எனவே அதை கழுவி மறுபடியும் பயன்படுத்த தேவன் கட்டளையிட்டு இருக்கின்றார். இப்படியாக விரிசலான பாத்திரங்களை பயன்படுத்துவதில் உடல் நலத்திற்கு கேடு விளைவிக்கும் என்கின்ற மருத்துவ முறையை தேவன் 3500 ஆண்டுகளுக்கு முன்பாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கட்டளையிட்டு இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. அடுத்ததாக விலங்குகளினால் தொற்று நோய். தரையில் ஊறுகிற பிராணிகளில் உங்களுக்கு அசுத்தமானவைகள் எவையெனில் பெருச்சாளியும் எலியும் சகல விதமான ஆமையும் உடும்பும் அழுங்கும் ஓணானும் பள்ளியும் பச்சோந்தியும் ஆகிய இவைகளே. சகல ஊறும் பிராணிகளில் இவைகள் உங்களுக்கு தீட்டாக இருக்க கடவது. அவைகளில் செத்ததை தொடுகிறவன் எவனும் சாயங்காலம் மட்டும் தீட்டுப்பட்டிருப்பான். அவைகளில் செத்தது ஒன்று யாதொன்றின் மேல் விழுந்தாலும் அதுவும் தீட்டாக இருக்கும். அது மரப்பாத்திரமானாலும் வஸ்திரமானாலும் தோளானாலும் பையானாலும் வேலை செய்கிறதுக்கு ஏற்ற ஆயுதமானாலும் சாயங்காலம் மட்டும் தீட்டாக இருக்கும். அது தண்ணீரில் போடப்பட வேண்டும், அப்பொழுது சுத்தமாகும். அவைகளில் ஒன்று மண்பாட்டத்திற்குள் விழுந்தால் அதற்குள் இருக்கின்றவை யாவும் தீட்டுப்பட்டு இருக்கும்.
அதை உடைத்து போட வேண்டும் என்று தேவன் கட்டளையிட்டதை லேவியராகமம் 11:29 முதல் 33 வசனங்களில் பார்க்க முடியும். இந்த வசனங்களை நாம் பார்க்கும்போது பெருச்சாளி, எலி, ஆமை, உடும்பு, ஓணான், பல்லி, பச்சோந்தி போன்றவை தீட்டானவை என்றும் அவைகள் இறந்த பிறகு அவைகளை தொட்டாலோ அல்லது அவைகள் யாதொன்றின் மேல் பட்டாலோ அவைகள் தீட்டாக இருக்கும் என்று தேவன் கட்டளையிட்டார். இந்த வகை விலங்குகளின் மூலம்தான் பிளேக், எலிக்காய்ச்சல் போன்ற நோய்கள் பரவுவதை இன்றைய மருத்துவ விஞ்ஞானம் நமக்கு எடுத்துரைக்கிறது. ஆனால் தேவன் இவைகளை விஞ்ஞான காலத்திற்கு முன்பாகவே 3500 ஆண்டுகளுக்கு முன்பாகவே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கட்டளையாக கொடுத்திருக்கிறார். மேலும் அவைகளால் தொடப்பட்ட பாத்திரங்கள் மற்றும் பொருட்கள் தண்ணீரினால் கழுவப்பட்டு சுத்திகரிக்கப்பட வேண்டும் என்று கூறியிருக்கிறார். இதன் மூலம் நோய் கிருமிகளை அகற்றிவிட முடியும். இதற்கு முன்பாக நாம் பார்த்தது போல மண்பாண்டத்தில் அவைகள் ஒட்டி கொண்டிருக்க அதிக வாய்ப்பு உள்ளதால் அந்த மண்பாண்டம் உடைக்கப்பட வேண்டும் என்று தேவன் கட்டளை கொடுத்தார் என்றும் பார்த்தோம். பார்த்தீர்களா எவ்வளவு பெரிய மருத்துவ விஞ்ஞானமும் நோய் தடுப்பு முறையும் இதில் அடங்கியுள்ளது என்பது. மூன்றாவதாக, தானாக இறந்த மிருகம். லேவியராகமம் 7:24 தானாக செத்த மிருகத்தின் கொழுப்பையும் வீருண்ட மிருகத்தின் கொழுப்பையும் பலவித வேலைகளுக்கு வழங்கலாம், ஆனால் நீங்கள் அதை ஒருபோதும் புசிக்கக்கூடாது என்று தேவன் கட்டளை கொடுத்திருக்கிறார். ஒரு மிருகமானது தானாக இறந்து போனால் அது நோய்வாய்ப்பட்டு இறந்து இருக்க வாய்ப்பு இருக்கிறது. ஒருவேளை ஏதாவது விபத்தினால் இறந்தால் நேரமாக ஆக அதன் உடலில் கிருமிகள் பெருக ஆரம்பித்து அழுக ஆரம்பிக்கும். எனவே அதை நாம் சாப்பிட்டால் அந்த மிருகத்தின் நோயினாலோ அல்லது தொற்று கிருமியினாலோ அதை உண்பவர்கள் பாதிக்கப்படுகின்றனர். எனவேதான் தானாக இறந்த மிருகத்தை சாப்பிடக்கூடாது என்று தேவன் கட்டளையிட்டு இருக்கின்றார். நான்காவதாக, கழிப்பிட சுகாதாரம். கிமு 1451 நீ வெளிக்கு போகத்தக்க இடம் பாளையத்திற்கு புறம்பே இருக்க வேண்டும். உன் ஆயுதங்களோடு சிறு கோலும் முன்னிடத்தில் இருக்க கடவுது. நீ மலஜலாதிக்கு போகும்போது அதனால் மண்ணை தோண்டி மலஜலாதிக்கிருந்து உன்னிலிருந்து கழிந்து போனதை மூடிப்போட வேண்டும் என்று தேவன் கட்டளையிட்டு இருக்கின்றார். பாருங்கள், 3500 வருடங்களுக்கு முன்பாகவே இந்த கழிப்பிட சுகாதாரத்தை பற்றி தேவன் பேசியிருக்கின்றார். வனாந்தரத்தில் பயணத்தை மேற்கொண்ட இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுக்கு நிரந்தரமாக கழிப்பிடம் ஏற்படுத்தி கொள்ள அவர்களுக்கு அங்கு வழி இல்லை. அதற்காக மிருகங்களைப் போல கண்ட இடங்களை எல்லாம் கழிப்பிடமாக பயன்படுத்த தேவன் அவர்களை அனுமதிக்கவில்லை. ஏனென்றால் அதனால் பல நோய்களுக்கு அவர்கள் ஆளாக நேரிடும். எனவே தங்கள் பாளையத்திற்கு வெளியே, அதாவது அவர்கள் குடியிருக்கின்ற இடத்திற்கு வெளியே நல்ல தூரமான இடத்தை கழிப்பிடமாக பயன்படுத்த கூறியிருக்கிறார். அதுபோக கழிவுகளை கோலின் துணையுடன் மண்ணால் திருப்பி மூடிவிடவும் தேவன் கட்டளை கொடுத்திருக்கிறார். இதன் மூலமாக நோய் கிருமிகள் காற்றின் மூலமாக பரவுவதை தடுக்க முடியும். மேலும் ஈக்கள் மற்றும் கொசுக்கள் போன்றவற்றினால் நோய்கள் பரவுவதையும் தடுக்க முடியும். இவ்வாறு தேவன் இஸ்ரவேல் மக்களை தொற்று நோயிலிருந்து பாதுகாத்தார். தேவன் தன்னுடைய பிள்ளைகளுடைய ஆன்மீக காரியங்களில் மட்டுமல்லாமல் சரீர ஆரோக்கியத்திலும் அக்கறை காட்டி இருக்கின்றார் என்பதை இதன் மூலம் அறிந்து கொள்ள முடிகின்றதல்லவா. அடுத்ததாக, ஈசோப் என்கிற கிருமி நாசினி. எண்ணாகமம் 19:16 முதல் 18 வசனங்களில் வெளியிலே பட்டயத்தால் வெட்டுண்டவனையாவது செத்தவனையாவது மனித எலும்பையாவது பிரேத குழியையாவது தொட்டவன் எவனும் 7 நாள் தீட்டுப்பட்டு இருப்பான். ஆகையால் தீட்டுப்பட்டவனுக்காக பாவத்தை பரிகரிக்கும் கிடாரியின் சாம்பலிலே கொஞ்சம் எடுத்து ஒரு பாத்திரத்தில் போட்டு அதன் மேல் ஊற்று ஜலம் வார்க்க வேண்டும். சுத்தமான ஒருவன் ஈசோப்பை எடுத்து அதை தண்ணீரிலே தோய்த்து கூடாரத்தின் மேலும் அதில் உள்ள சகல பனிமூட்டுகளின் மேலும் அங்கே இருக்கிற ஜனங்களின் மேலும் தெளிக்கிறது மட்டுமல்லாமல் எலும்பையாகிலும் வெட்டுண்டவனையாகிலும் சத்தவனையாகிலும் பிரேத குழியை தொட்டவன் மேலும் தெளிக்க வேண்டும் என்று தேவன் கட்டளையிட்டு இருக்கிறார். இன்றைக்கு நாம் மருத்துவத்துறையில் பலவிதமான கிருமி நாசினிகளை பயன்படுத்துகிறோம். வேதாகம காலகட்டத்தில் 3500 வருடங்களுக்கு முன்பாக ஈசோப் என்கின்ற மூலிகை கிருமி நாசினியாக பயன்படுத்தப்பட்டது. இந்த மூலிகைக்கு கண்ணுக்கு தெரியாத கிருமிகளை அளிக்கும் ஆற்றல் இருக்கிறது. இந்த ஈசோப்பை அக்காலத்து மக்கள் பலர் பயன்படுத்தியிருந்தாலும் நமது வேதாகமம் இன்றைய நவீன மருத்துவத்திற்கு இணையாக எந்தெந்த காரியங்களுக்கு அதை பயன்படுத்த வேண்டும் என்று மிக நுணுக்கமாக குறிப்பாக கூறியிருப்பது பரிசுத்த வேதாகமத்தின் தனிச்சிறப்பு. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? கிபி 1865 லிஸ்டர் என்பவர் கிருமி நாசினியை மருத்துவத்துறையில் பயன்படுத்தும் முறையை கண்டுபிடித்திருக்கிறார். ஆனால் அதற்கு பல நூற்றாண்டுகளுக்கு முன்பாகவே நமது பைபிள் கிருமி நாசினியை மருத்துவத்துறையில் பயன்படுத்தியிருப்பது ஆச்சரியமான விஷயம் அல்லவா? அடுத்ததாக 8ஆம் நாளில் விருத்த சேதனம். விருத்த சேதனம் அல்லது சுன்னத் என்பது ஆண் மகனது ஆண்குறியின் முன்தோலை நீக்குவது. கிமு 1898 ஆதியாகமம் 17:12 வசனத்தில் உங்களில் தலைமுறை தலைமுறையாக பிறக்கும் ஆண் பிள்ளைகள் 8ஆம் நாளிலே விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும் என்று தேவன் கட்டளையிட்டார்.
ஒவ்வொரு எபிரேய ஆண் பிள்ளைகளுக்கும் பிறந்த 8வது நாளில் அவர்களுக்கு விருத்த சேதனம் செய்யப்பட வேண்டுமென்று தேவன் ஆபிரகாமிடம் கட்டளை கொடுத்திருக்கிறார். நீங்கள் என்றைக்காவது யோசித்து இருக்கிறீர்களா, ஏன் குறிப்பாக 8வது நாளில் விருத்த சேதனம் செய்யப்பட வேண்டுமென்று? அன்று தேவன் இப்படி சொல்லியதற்கு இன்றைய கால தற்கால மருத்துவ கண்டுபிடிப்பு ஆச்சரியம் கலந்த பதிலை நமக்கு தருகிறது. அதாவது, நம் உடம்பில் ஏதேனும் காயம் ஏற்பட்டால் உடனே இரத்தம் சொட்ட ஆரம்பிக்கும். பின்பு காயம்பட்ட இடத்தில் இரத்தமானது உறைய ஆரம்பிக்கும். அப்படி இரத்தம் உறைந்தால்தான் இரத்த இழப்பு நிற்கும். இல்லையென்றால் அதிக இரத்தம் வெளியேறும், மிகுந்த பாதிப்பு ஏற்பட்டுவிடும். இந்த இரத்த கசிவு நின்ற பிறகுதான் காயமும் குணமடைய ஆரம்பிக்கும். இரத்தம் உறைவதற்கு விட்டமின் கே, புரோத்ரோமின் மிக முக்கியமானது. ஒரு குழந்தை பிறக்கிறது என்றால் அந்த குழந்தை பிறந்த 8வது நாளில் இந்த வைட்டமின் கே மற்றும் புரோத்ரோமின் அளவு சாதாரண அளவை விட அதிகமாக, அதாவது 110% இருக்கும் என்று ஆய்வுகள் கூறுகிறது. எனவே பிறந்த குழந்தைக்கு 8வது நாளில் விருத்த சேதனம் செய்தால் அந்த காயம் எளிதில் குணமடைவதற்கு ஏதுவாக இருக்கும். இப்பொழுது புரிகிறதா தேவன் ஏன் 8வது நாளில் குறிப்பாக விருத்த சேதனம் செய்ய கட்டளையிட்டார் என்று? யூதர்கள் இன்றும் கூட இந்த விருத்த சேதன முறையை செய்து கொண்டிருக்கின்றனர்.